ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 16th லெசனில் பார்ட் 2 பார்த்துடலாம்டா. பார்ட் 2ல் ஃபஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டரிங். ஃபேக்டரிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏட்டுக்கடன் முகமை அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. அதோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க, வாங்க பார்த்துடலாம். Firms sell goods on cash on credit basis. When goods are sold on credit basis, bill are drawn on the buyer by the seller. In case of a small and medium business, a considerable part of the working capital is tied down in bills receivables. The liquidity position of the firm is affected, and this hinders the smooth functioning of the business. In order to overcome this hurdle, factoring as the service has emerged. That means என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நிறுவனம் தனது பொருட்களை ரொக்கமாவோ கடன் அடிப்படையிலையோ விற்பனை செய்யுது அப்படிங்கிறாங்க. கடன் விற்பனையினால் செய்யும்போது ஒரு நடுத்தர ஒரு மிடில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் நிறுவனம் கடனுக்கு கொடுக்கும்போது அவங்களோட நீர்மைத்தன்மை, அதாவது லிக்விடிட்டி குறையுது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ரி தான் ரன் பண்ணுறாங்க. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடனுக்கும் கொடுக்கலாம், அதர்வைஸ் அவன் பணத்துக்காகவும், அதாவது பணத்தை வாங்கிட்டும் விற்பனை செய்யலாம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது கடனுக்கு அவன் கிரெடிட்டில் அவன் கொடுக்கும்போது, கிரெடிட் பேஸில் அவன் சோல்வ் பண்ணும்போது அவனோட லிக்விடிட்டி, அதாவது பொசிஷன் குறையும், அவனோட நீர்மை தன்மை குறையும், அவன் சொத்தில் கொஞ்சம் குறையும். ஏன்னா நம்ம கடனுக்கு தான் பொருள் கொடுத்துருக்கோம், நம்ம சொந்த காசு போட்டு தயாரித்து அந்த பொருளை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கடனுக்கு கொடுக்கறனால இவங்ககிட்ட என்ன ஆகும், இவனோட லிக்விடிட்டி பொசிஷன் கம்மியாக தான் இருக்கும். அப்போ அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா இன்வாய்ஸ் பில் அப்படின்னு ஒரு கொடுப்பாங்க. இன்வாய்ஸ் பில்னா என்ன அர்த்தம்னா விலைப்பட்டியல். இந்த விலைப்பட்டியலில் இருக்கிற பொருள் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன் உங்ககிட்ட, நான் வித்தின் பீரியடுக்குள்ளே நான் பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை கொடுத்துருவாங்க. சரியாடா. அப்போது அது ஏட்டுக்கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் ஃபேக்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. இந்த மாதிரி ஒரு தரகு நிதி சேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம், இந்த இடர்பாடுகளை எல்லாம் சமாளிக்க தான் ஏட்டுக்கடன் முகமை, ஃபேக்டரிங் அப்படின்னு ஒரு சேவை மையம் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நிறுவனம் கடனுக்கு ஒரு பொருள் இன்னொரு நிறுவனத்துக்கோ அல்லது பிஸ்னஸ், அதாவது ஒருத்தர் பொருளை வாங்குறவங்களுக்கு நம்ம விற்கிறோம் அப்படின்னா அவங்க ஒரு இன்வாய்ஸ் பில் கொடுப்பாங்க. இன்வாய்ஸ் பில்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம விலைப்பட்டியல் நம்ம கொடுப்போம். அந்த விலைப்பட்டியலை இந்த ஃபேக்டரிங் ஒரு முகமை மாதிரி, அதாவது ஏட்டுக்கடன் முகமை அப்படின்ட்டு அந்த ஒரு சேவை மையம் இருக்குது. அங்கே கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக அவங்கக்கிட்ட பணத்தை வசூல் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள் பெயர் தான் ஃபேக்டரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீனிங் அண்ட் டெஃபினேஷன். ஃபேக்டரிங் இஸ் derived from the Latin term ஃபேக்கர், அதாவது லத்தீன் வேர்டில் இருந்து ஃபேக்கர் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் வேர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. which means to make or do. Factoring is an arrangement wherein the trade debt of a company are sold to financial institution at a discount. The factoring is an agent who buys accounts receivables, debtors and bill receivables of the firm and provide finance to firm to meet its working capital requirements. The main advantages the factoring is that the small or big business firm receives short-term finance, working capital to meet day-to-day payments. அதாவது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி அளிக்கக்கூடிய நிறுவனங்களாகவும் அல்லது ஃபேக்டர் உரிமை பெறக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் ஃபேக்டரிங் நிறுவனம் இருக்குதாமா. என்னன்னு கேட்டீங்கன்னாடா, ஒரு பிஸ்னஸ் ஃபேக்ட்ரி ஒரு கடனுக்கு இன்னொருத்தருக்கு கடனுக்கு பொருள் தரும்போது அந்த பொருளுக்கான அவன் ரசீது தான் தருவான். நீ கடனுக்கு எங்கிட்ட வாங்கியிருக்கேன், என்னென்ன பர்டிகுலர் வாங்கியிருக்கேன்னு அந்த இன்வாய்ஸ் பில் விலைப்பட்டியலில் இருக்கும். அந்த விலைப்பட்டியலை என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி ஃபேக்டரிங், இந்த நிதி சேவை மையம்னு இருக்கும், அந்த மாதிரி ஒரு நிதி சேவை மையத்துக்கிட்ட வழங்கிடுவாங்க. அது தரும்போது அவங்களோட நம்பிக்கையின் பேரில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கொஞ்சம் அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது கொஞ்சம் அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துருப்பாங்க. கடனுக்கு தான் ஒரு 50,000 பொருள் வாங்கியிருக்காங்கன்னா ஒரு 10,000 முன்பணமாக கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அப்போ இந்த சேவை மையத்திட்ட கொடுத்து நீங்கள் எனக்கு வாங்கி கொடுங்க, கேரண்டி கொடுத்து வாங்கி கொடுங்க, அந்த மாதிரி சொல்லி வாங்கி கொடுப்பாங்க. அப்போ இன்வாய்ஸ் பில் என்ன பண்ணுவான், வாங்குறவன் இன்வாய்ஸ் பில்லை என்ன பண்ணுறான், இந்த ஃபேக்டரிங்காரங்க கிட்ட கொடுத்துட்டு அந்த ஃபேக்டரிங்காரங்க என்ன பண்ணுற, ஃபேக்டரிங்காரங்கன்னா கடனை வசூல் பண்ணி கொடுக்கறது, ரெண்டு பேத்துக்கும் மிடியில் நின்று இந்த கடனை இவங்க கிட்ட வாங்கி கொடுக்கறது, ரெண்டு பேத்துக்கும் சண்டை இல்லாமல் சச்சரவு இல்லாமல் முடிச்சு கொடுக்குறவங்க பேர் தான் அந்த ஃபேக்டரிங். அந்த ஃபேக்டரிங் சேவை மையம் நிறைய அந்த பிஸ்னஸில் இருக்குது. சரியாடா. அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போது ஒர்க்கிங் கேபிட்டல், அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா
இப்போ நான் வந்து ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கேன். இன்னொரு வியாபாரி, அதாவது பொருளை வாங்குறவனுக்கு நான் பொருளை கடனுக்கு விற்கிறேன். நான் வந்து இன்வாய்ஸ் பில் கொடுக்குறேன், விலைப்பட்டியல் கொடுக்குறேன்னா, அவன் வந்து நான் என்ன பண்ணுறான், அவன் அந்த பில்லை கொண்டு போய் ஃபேக்டரிங் ஏஜென்ட்டை கொடுத்துட்றான். இந்த பாருங்கள், நான் ஒரு 10,000 கொடுக்குறேன், நீங்கள் அந்த கம்பெனியில் கொடுத்து எனக்கு இந்த பணத்தை கொடுத்துருங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொருளை விற்று உங்களுக்கு பணம் கொடுக்குறேன், நீங்கள் அந்த ஃபேக்ட்ரிக்கு கொடுத்துருங்க. அந்த மாதிரி ஓகேவா. நம்ம கொடுத்த கடனை வசூல் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபேக்டரிங்காரங்க 2 பேத்துக்கிட்டையும் கமிஷன் மாதிரி வாங்கிக்குவாங்க. கமிஷன் மாதிரி வாங்கி இந்த சேவையை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, இன் எ ரிப்போர்ட் சப்மிட்டட் டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது மிஸ்டர் சிஎஸ்ஏ கல்யாண சுந்தரம் டிஃபைன்ஸ் ஃபேக்டரிங் as a continued arrangement under which the financing institution assumes the credit அண்டு கலெக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் இட்ஸ் எ கிளைண்ட். அதாவது கலெக்ஷன் ஃபங்க்ஷன்ஸை தன்னோட கிளைண்ட்டு, கிளைண்ட்க்கு அதாவது இப்போ நான் தான் வாடிக்கையாளர். சரியாடா? கஸ்டமர்ஸ் நான் தான். அப்போது கிளைண்ட்னா யாருன்னா, நம்ம வந்து கிளைண்ட்னா நான் தான் வந்து ஒரு பொருளை உனக்கு விற்றுருக்கேன், நீ எனக்கு பணம் தரணும். அப்போது ஃபேக்டரிங்காரங்களுக்கு நீ தான் கிளைண்ட்டு. அப்போது வந்து என்னோட பணத்தை உங்கள்கிட்ட இருந்து அவங்க வாங்கி கொடுப்பாங்க. கடனை கரெக்டான அளவில் கலெக்ஷன் பண்ணி கரெக்டான முறையில் நீங்கள் வந்து இவ்வளோ தான் உங்களோட கெப்பாசிட்டி அப்படின்னு அவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உன்னோட எவ்வளோ நீ கடன் வாங்கியிருக்க எல்லா டீட்டெயிலுமே என்கிட்ட வாங்கிக்குவாங்க. அப்போ அந்த ஃபேக்டரிங்க்கு ஒவ்வொரு நிறுவனமும் தன்னால் எல்லா வேலையும் ஒட்டு மொத்தமாக செஞ்சுட்ருக்க முடியாது. அப்போது ஒரு நிறுவனம் ஃபேக்டரிங்னு ஒரு ஏஜென்ட்டை வச்சுருவாங்க. அவங்களுக்கான ஒரு நிறுவனத்துக்கான தனியாக ஃபேக்டரிங், அவங்க தான் அந்த வரவு செலவெல்லாம் பார்த்து யார் எத்தனை பணம், ஏன்னா ஒரே மேனேஜர் அவங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனால் எல்லா வேலையும் அவங்களாலேயே பண்ண முடியாதுங்கிறதுக்காக இவங்களை வந்து ப்ராப்பராக அவங்க அமைச்சிருப்பாங்க. ஓகேவா? கவர்மெண்ட்டே அந்த மாதிரி ஒரு இது ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நிறுவனமும் அப்ரூவல் வாங்கி அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட்டை வச்சுக்குவாங்க. அப்போ அந்த ஃபேக்டரிங்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்து நம்மக்கிட்ட இருந்து கடனை வசூல் பண்ணி தரது தான் அவங்களோட வேலை. அதான் சொல்லியிருக்காங்க. சரியா? கலெக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் இட்ஸ் எ கிளைண்ட் பர்ச்சேஸ் ரிசீவபிள் ஆஸ் தே அரைஸ் வித் ஆர் வித்தவுட் ரிசோர்ஸஸ் ஃபார் கிரெடிட் லாஸஸ். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விற்பனை பேரேடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி வந்து நிர்வகிக்கலாம், பேரேடு அதாவது நம்ம ஜேர்னல் சொல்கிறோம் இல்லையா, ஜேர்னல் லெட்ஜர்லாம், அதெல்லாமே இவங்க என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட்ஸில் நீ பார்த்துருப்ப ஜேர்னல் லெட்ஜர் இதெல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்க, வாட்ச் பண்ணி அந்த செயல்பாடுகளை வந்து இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எந்தெந்த கால கடன்கள் எப்படி வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணணும், அவங்களோட அவங்களுக்கு எப்படி வந்து கடனை வசூல் செய்கிறது, அவங்கள சூழ்ந்திருக்கிற எத்தனை கடன் இடர்பாடுகள் ரிஸ்க் இருக்குது, இது எல்லாமே பார்த்து இவங்க உரிமை பேரால், அதாவது இந்த ஃபேக்ட்ரி உரிமை பேரால்னால் அந்த கடன் யாருக்கு நம்ம தரணுமோ அவங்களுக்கு வந்து இவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொடுக்குற வேலை தான் ஃபேக்டரிங், அதாவது ஃபேக்டரிங் ஏஜென்ட் பண்ணக்கூடிய வேலை. இது வந்து நிறைய பெரிய பெரிய நாடுகளில் தான் இது வந்து இருந்திருக்கு. ஆனாலும் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி 1988 கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற ஒரு குழுவோட தலைமையில் தான் இதை முதல்ல வந்து இதை சேவையை ஆரம்பித்தாங்க, அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது நீ நல்லா பார்த்துக்கோ, இது வந்து ஒன் வேர்டில் வருவாங்க. யார் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேக்டரிங்கை வந்து எந்த ஆய்வுக்குழு வந்து அமைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் சிஎஸ் கல்யாண சுந்தரம் டிஃபைன்ஸ் ஃபேக்டரிங் கண்டினியூஸ் அரேஞ்ச்மெண்ட், அதாவது அவர் தான் முதல் வந்து நடைமுறைப்படுத்தினாராம். சரியா? இந்த குழு வந்து எந்த அடிப்படையில்னா, இந்திய ரிசர்வ் வங்கி 6 வணிக வங்கிகளுக்கு உரிமை பெயரால், அதாவது பேங்க்ஸ் தான் கண்டிப்பாக நிறைய லோன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த பேங்க்ஸுக்கு வந்து 6 கமர்ஷியல் பேங்க்குக்கு வந்து இந்த மாதிரி ஃபேக்டரிங் ஏஜென்ட் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காங்க, கல்யாண சுந்தர குழுக்கள் அமைந்து 6 வணிக வங்கிக்கு இந்த மாதிரி ஃபேக்டரிங் பண்ணாங்க. ஏன்னா பேங்க்லாம் லோன் வாங்கி கட்டுறதே இல்லை நிறைய பேர், நீ கேள்விப்பட்டிருப்ப. அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட வசூல் பண்ணி கொடுக்குறதும் இந்த ஃபேக்டரிங் ஏஜென்ட்காரங்களுக்கு ஒரு வேலை நியமிச்சிருக்காங்களாமா. சரியா? அந்த மாதிரி எந்த பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பாரத் ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பேங்க்ஸ் தான். சரியா? ஸ்டேட் பேங்க் இதெல்லாமே, எஸ்பிஐ கமர்ஷியல் சர்வீஸ் லிமிடெட், கனரா பேங்க் இதெல்லாமே வரையறுக்கப்பட்ட கனரா பேங்க், இந்த பேங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா இதோட சேவைகள்லாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வருது, அந்த பேங்க்குக்கான சேவைகளை ஃபேக்டரிங் செஞ்சுட்டு வருது அப்படிங்கிறாங்க. அது போக bookkeeping duties related to such accounts and performance there are auxiliaries duties, எல்லா டியூட்டிஸுமே இது என்னது பார்த்துட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக கடன் விற்பனை போது வாங்குவோர் மீதான மாற்றுச்சீட்டு இன்வாய்ஸ் பில், அதாவது மாற்று சீட்டு விற்பவரால் அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு கடன் விற்பனை ஏற்படும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தன் பொருள் கொடுக்குறான், கடனில் எழுதும்போது விற்கிறவன் எழுதி கொடுக்குற பேர் தான் அதை சொல்கிறாங்க. சரியாடா?
அப்போ இங்கே த ஃபேக்டரிங் ரெகுலேஷன் ஆக்ட் 2011 governs the registration factor regulating the assignment receivable and associated obligations. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எழுதி கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் சிறு மற்றும் நடுத்தர வணிகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடன் நடவடிக்கை காரணமாக ஒரு மூலதனம் வந்து குறிப்பிட்ட தொகையை பெறுவதற்கும் அவங்க சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு சிறு நிறுவனம் இருக்குது அப்படின்னா கடனுக்கு கொடுத்துட்டு அது ஏமாந்தோ அல்லது நஷ்டமாகியோ ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி அவங்க கலெக்ட் பண்ணி தரும்போது அந்த ஃபேக்ட்ரிக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எங்கெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில், இங்கிலாந்தில், வளர்ந்த நாடுகளில் தான் இந்த ஃபேக்டரிங் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இந்தியாவிலையும் எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1991 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஃபேக்டரிங் ப்ராசஸை. சரியாடா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேக்டரிங் ப்ராசஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏட்டுக்கடன் முகமையோட படிநிலைகள் அதில் எப்படியெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அதை பார்க்கலாம். The firm enters into the factoring arrangement with a factor which is generally a financial institution for invoice purchasing. அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உரிமை பேரால் அப்படின்னா யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டரிங் பண்ணுறவன். அதாவது ஒரு பொருள் கடனுக்கு வாங்கியிருக்கான் அப்படின்னா அந்த பொருள் வந்து அவன் வாங்கிட்டு அதுக்கான இன்வாய்ஸ் பில்னா என்ன அர்த்தம்னா இடாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இடாப்புனா விலைப்பட்டியலை அவன் கொடுத்துருவாங்க. அதாவது ஃபேக்டரிங்காரங்கிட்ட கொடுத்துருவாங்க, நான் இந்த மாதிரி ஒரு விலையில் இந்த நிறுவனத்தில் இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கேன், நான் இவ்வளோ முன்பணம் கொடுக்குறேன், நீங்கள் இதை கொடுத்து எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், நான் வந்து கரெக்டாக கடனையும் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க நிறுவனம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டரிங் ஏஜென்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி நான் இன்வாய்ஸ் பில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் இன்வாய்ஸ் பில் கொடுப்பாங்க. விலைப்பட்டியல் நானும் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், நீங்கள் இந்த இவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு கொடுக்கணும் அவங்க, அதை எனக்கு சரியான முறையில் சரியான கால இன்பிட்வீன், அதாவது டைம் இன்பிட்வீனில் எனக்கு டேர்ம் வைஸாக அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களாமா. சரியா? அதை கொடுத்தாங்க. அதே மாதிரி பி பார்த்தீங்கன்னா whenever goods are sold a credit basis and a invoice is raised and a copy of the same is sent to the factor. அதாவது எப்போதும் போல வாடிக்கையாளர் பொருட்களை விற்றக்கூடிய அதற்கான சரக்கு பட்டியல் இருக்கும், அதுதான் இன்வாய்ஸ் பில். இந்த சரக்கு பட்டியல் மீதான நிலுவைத் தொகை எவ்வளோ இருக்குது, அதோட உரிமை சட்டம் எப்படி மாற்றி வழங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் நான் விற்கிறேன், அந்த பொருள் விற்ற உடனே அவனுக்கு சொந்தமாயிரும் இல்லையா? அவன் பணம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும், ஏன்னா கடனுக்கு அவன் வாங்கியிருக்கான். அப்போ அவன் கைக்கு போன உடனே அந்த பொருள் அவனுக்கு சொந்தம். அப்போ எப்படி அந்த பொருளோட பெயர் மாற்றம் செய்யணும்? அப்போ அவங்ககிட்ட போனாலே அவனுக்கு பெயர் மாற்றம் ஆயிடுது. அந்த மாதிரி ஒரு பொருளை நம்ம விற்றுட்டோம் கடனுக்கு தான், ஃபேக்டரிங்காரங்க நமக்கு வசூல் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? உடனே அவன்கிட்ட கொடுத்த உடனே சரக்கு அவனுக்கு மாறிடுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெப்ட் அமௌண்ட் டியூ டு த ஃபர்ம் ஏ ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃபேக்டர் த்ரூ அசைன்மெண்ட் அண்ட் த சேம் இன்டிமேட்டட் டு த கஸ்டமர்ஸ். அதாவது வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா சட்டப்படி உரிமை மாற்றி தரணும் அப்படிங்கிறாங்க. சரக்கு பட்டியலோட நகல்கள் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக போகணும். யாருக்கு அப்படின்னா உரிமை பேராள்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிமேட் த கஸ்டமர்ஸ்க்கு அந்த வாடிக்கையாளரோட விலைப்பட்டியல் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அது போக அவன் விற்கிறான் இல்லையா, அவனுக்கும் அந்த விலைப்பட்டியல் அவங்ககிட்டையும் இருக்கணும். அதர்வைஸ் அவன் ஃபேக்டரிங் பண்ணுறான் இல்லையா, அந்த ஃபேக்டரிங் ஏஜென்ட்டுக்கிட்டையும் அந்த பட்டியல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டியூ டேட் அமௌண்ட் இஸ் கலெக்டட் பை த ஃபேக்டர் ஃப்ரம் த கஸ்டமர். என்னென்ன, அதாவது அந்த கரெக்டான சரக்கு பட்டியலுக்கான அந்த தொகை வந்து எப்போ வாங்கணுமோ அந்த டியூ டேட்டுக்குள்ளே அந்த கஸ்டமர்ஸ்ட்டு அவங்க வாங்கிடுவாங்க. அதே மாதிரி ஆஃப்டர் ரிட்டைனிங் த சர்வீஸ் ஃபீஸ், அப்போது நம்ம 2 பேர்த்துக்குமே இப்போ அவங்ககிட்ட கடனை வசூல் பண்ணி நம்ம அந்த நிறுவனத்துக்கு தரோம். இப்போ ஒரு பேங்க்கில் கடன் வாங்கிட்டு அவன் இருக்கான், அந்த பேங்க் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்டரிங் சேவையை அணுகும். சரியா? அந்த சேவை என்ன பண்ணுன்னா நான் வந்து உங்களுக்கு கடனை வசூல் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சர்வீஸ் ஃபீஸாக அவங்கக்கிட்ட பேங்க்குக்கிட்ட வாங்கிடும். அதே மாதிரி தான் ஒரு நிறுவனத்துக்கிட்டையும் சர்வீஸ் ஃபீஸாக வாங்கிடும் அப்படிங்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் பாரு கஸ்டமர்ஸ். அதான் அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் கிளைண்ட் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல் கூட்ஸ், கடனுக்கு பொருளை விற்கிறான். பார்த்தியா, ஏரோ மார்க் போகுது. கஸ்டமர் என்ன பண்ணுறான், இன்வாய்ஸ் அதாவது விலைப்பட்டியலை அவனுக்கு கொடுக்குறான். அது போக பே த அமௌண்ட் இன் ரெசோர்ஸ் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் பே த தரவு கிளைண்ட். அதான் அந்த கிளைண்ட் என்ன பண்ணுறான் அப்படியே ஃபேக்டருக்கு அவங்களுக்கு கொடுக்குறான். சரியா? அப்போது எனக்கு என்னதுன்னா ஏதாவது பே அமௌண்ட், ஏதாவது கொஞ்சமான அமௌண்ட்டை கொடுத்துட்டு அப்புறம் பே த பேலன்ஸ் அமௌண்ட். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபேக்டர்காரங்க அப்படியும் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு வகை, இன்னொன்று சொல்ல மறந்துட்டு பாரு. ஃபேக்டர்காரங்க கிட்ட கேட்கலாம், எனக்காக நீங்கள் என்ன சொல்கிறது
ஸ்பான்சர் பண்ணுங்கள், நான் 50,000க்கு பொருள் வாங்கிட்டேன், நான் உங்களுக்கு 10,000 கொடுக்குறேன், ரிமைனிங் நீங்கள் இருந்தால் போட்டு கொடுங்க, நான் செட்டில் பண்ணிடுறேன், அந்த மாதிரி கூட பேசலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பே த பேலன்ஸ் அமௌண்ட். அப்போ ஃபேக்டர் வந்து என்ன பண்ணும், பேலன்ஸ் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி கொடுக்கும். அதர்வைஸ் அவங்களேகிட்ட இருந்தாலும் அந்த மாதிரி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சப்மிட் இன்வைஸ் த காப்பி. அப்போ அவங்களோட விலைப்பட்டியலை யார்கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க, ஃபேக்டர்கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க. பேமெண்ட் ஆஃப் த 80% இனிஷியலி, அதாவது 80% என்ன பண்ணிடுவாங்க, இனிஷியல் அமௌண்ட்டை பே பண்ணிடுவாங்க. மீதி இருக்கிற 20% டேர்ம் வைஸாக அவங்க கலெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபேக்டரிங்காரங்க. ஓகேடா, அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபேக்டரிங், அதாவது ஃபேக்டரிங்கோட இயல்புகள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக் டெப்ட். இப்போ என்ன பண்ணும் ஃபேக்டரிங்னா, தன்னோட வாடிக்கையாளர், இப்போ நம்ம தான் கடனை வசூல் பண்ணி தர சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணும், நம்ம என்ன பண்ணணும், நிறுவனம் என்னோட மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணணுமோ எல்லாமே அந்த ஃபேக்டரிங்காரங்க பார்த்துக்குவாங்க. அவங்க வந்து அதாவது புக் கீப்பிங் எல்லாமே பராமரிப்பாங்க. கஸ்டமர்ஸை கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. எப்படி சேல் பண்ணுறாங்க, எவ்வளோ க்ரோ பண்ணுறாங்க, எவ்வளோ கெயின் பண்ணுறாங்க, எவ்வளோ கடன் கட்டணும், அவங்கக்கிட்ட எவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குன்னு கெயின் பார்த்துட்டே இருந்துட்டு நமக்கு கடனை வாங்கி கொடுப்பாங்க. அப்போ மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏ புக் டெப்ட், அவங்களோட கடன் ஏடுகளை பராமரிப்பாங்க. அது போக செகண்ட் ஒன் கிரெடிட் கவரேஜ், கடன் எல்லையை நிர்வகிச்சிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு வாரா கடன் தொடர்பான நிதிச்சுமையை தனியாக அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இத்தனை அவங்க மேலே வந்து இவ்வளோ கடன் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு மேலே எங்கேயும் கடன் வாங்காதீங்க, இந்த கடனை கட்டிட்டு தான் நீங்கள் வேறு பொருளை வாங்கணுங்கிற மாதிரி அவங்களுக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ஃபேக்டர் அக்செப்ட் த ரிஸ்க் பர்டன் ஆஃப் லாஸ் ஆஃப் எ பேட் டெப்ட் லிவிங் எ செல்லர் டு constructed ஆன் ஹிஸ் கோர் பிஸ்னஸ். அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முழு கவனமும் அவங்க மேலே செலுத்துவாங்களாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஷ் அட்வான்ஸு, ரொக்க முன்பணம். ஏறத்தாழ கடன் விற்பனையில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 80% வந்து முன்கூட்டியே வணிகர்கள்ட்ட வாங்கிடுறாங்க. அப்போது இதனால் தன்னுடைய வியாபாரம் நீர்மைத்தன்மை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 80% வந்து அவன் கடனுக்கு கொடுக்கும்போது அவனோட என்ன ஆகும், அதாவது இப்போ 80% இப்போ 10,000 மட்டும் கொடுத்துட்டு மீதி பணம் நீங்கள் கட்டுங்க, நான் உங்களுக்கு கட்டிடுறேன் அப்படின்னு ஃபேக்டரிங்காரங்கிட்ட அந்த கடனுக்கு வாங்கினவன் சொன்னான்னா அந்த ஃபேக்டரிங்காரன் கட்டுவான். அப்போ அவனோட தன்மை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருது, ஃபேக்டரிங்காரந்து. அந்த மாதிரி கட்டலினா பரவாயில்ல, கட்டுனா பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கலெக்ஷன் சர்வீஸ், வசூல் சேவை கண்டிப்பாக பண்ணுது அப்படிங்கிறாங்க. இஷ்யூயிங் ரிமைண்டர், ரிசீவிங் பார்ட் பேமெண்ட், கலெக்ஷன் ஆஃப் செக் ஃப்ரம் எ பார்ட் ஆஃப் த ஃபேக்டரிங் சர்வீஸ். வாடிக்கையாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணி ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரிமைண்டர், நீங்கள் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு கடன் இருக்குது, இவ்வளோ வசூலிக்கணும் உங்கள்கிட்ட, இவ்வளோ பணம் நீங்கள் தரணும், காசோலை வந்து அதாவது செக்கில் இவ்வளோ கொடுத்தாகணும், அந்த மாதிரி ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே, திஸ் இஸ் எ கலெக்ஷன் சர்வீஸ். அதுக்கப்புறம் அட்வைஸ் டு கிளைண்ட், அப்போது தனது வாடிக்கையாளருக்கு மூலம் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிகர்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டே இருப்பாங்களாமா. சரியா? தனி உரிமையாளர் கடந்த காலங்கள் வாடிக்கையாளர் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தினால அதை வச்சு உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கு, மற்றவங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது, அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து ப்ரிவெண்ட் ஆயிருங்க அப்படின்னு கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்களாமா. ஓகே, தீஸ் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபேக்டரிங்டா.